என்னதான் ஒரு கென் ஒரு திறமைசாலியா இருந்தாலும் ஒரு 23 வயசு பையன் இவனை பாரு, என் பையன் ஐஏஎஸ் ஆவான். மயிராவா எனக்கு தெரியாது அவரை பத்தி. ஒரு சின்ன பையன் ஒரு படத்தை டைரக்ட் பண்றான், அதுவும் ஒரு யூத்ஃபுல்லான படம். அந்த படத்துலயும் ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜ் ஒன்றத்தை வைக்கிறான். அதாவது படிப்பு அப்படின்றது எவ்வளவு முக்கியங்கிறத ரொம்ப ஆணித்தனமா சொல்றான். நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். இந்த ஒரு தெளிவு அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய சீனியர் டைரக்டர்ஸ்க்கு கூட இல்ல அப்படின்னே சொல்லலாம். அதில் பாத்தீங்கன்னா பயங்கர அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஸ்டோரி அப்படின்லாம் இல்ல. ஒருத்தனோட ஸ்கூல் லைஃப்ல நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஃபன் ஃபீல்டா வைக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பிறந்திருக்கிறது சாதாரண குழந்தை இல்ல மேடம், கடவுளே வந்து பிறந்திருக்கிறாரு. ஒரு ஹீரோயினோட என்ட்ரியும் சூப்பரா இருந்துச்சு. அதுவும் ஹீரோவோட லைஃப்குள்ள அவங்க பண்ணக்கூடிய சம்பவங்கள், அதுலயும் அந்த லவ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் பயங்கர சுவாரஸ்யமாவே கொண்டு போயிருப்பாங்க. நம்ம பையன் 10th பாஸ்ங்க. கென் கருணாஸ் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை கணக்கச்சிதமாக ஒரு கொண்டு வந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் நான் சொல்லுவேன். அது நான் சொன்ன மாதிரி இந்த காதல், காமெடி, எமோஷன்ஸ்னு எல்லா விஷயங்களையும் ஸ்கோர் பண்றதுக்கான ஸ்கோப் அந்த கதாபாத்திரத்துக்கு இருக்கு. அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு கென் கருணாஸ். ஹீரோ கிடைச்சா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். பிரகாஷ் ஒரு மியூசிக், முட்டைக்கலைக்கு சாங் சொல்ல தேவையில்ல, பயங்கரமா இருக்கு. செம்ம ஆக்டிங், டான்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தார். செம்ம படம், எல்லாரும் போய் பாருங்க. கென் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை விட அம்மாவுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த படம் நல்லா வரும்னு நான் நம்புறேன். இதுல நிறைய பேரோட லைஃப் இருக்கு, நிறைய பேர் இதுல புதுசா பண்ணியிருக்காங்க. கேமராமேன், நிறைய சின்ன இந்த ஹீரோயின்ஸ், நிறைய பசங்க இதுல இந்த படத்துல வந்து புதுசா பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருந்தா எல்லாரும் பாருங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. ஜாலியா எடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நிஜமாவே சூப்பரா பண்ணிருக்காங்க. சின்ன தமிழா அவருக்கு வந்து ஒரு நல்ல ரோல் வந்து கிடைச்சிருக்கு. கென் வந்து டைரக்ட் பண்ணி சேம் டைம் என்டர்டெய்னரா பர்ஃபார்ம் பண்ணதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். படத்துல அப்பா அம்மா சென்டிமெண்ட் வந்து ரொம்ப சூப்பரா கூட இருக்குங்க. அவங்கள பாக்குறப்ப நம்ம அப்பா அம்மா பாக்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சீன்ஸை வந்து ரொம்ப ரிலேட்டபிளாவே இந்த படத்தை வந்துட்டு இருக்காங்க. ஆமா, உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நல்லா வைப் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான படங்க. கண்டிப்பா அந்த படத்தை நீங்க தேட்டருக்கு போய் பாருங்க. இந்த வீடியோ அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணிருங்க. நிறைய மூவிஸ் பத்தி ஃபாலோ பண்ணிக்கோங்க.